அதிர்ச்சி வந்து என்ன நடக்க போகுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்குள்ள நான் பொறுப்பு இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். நான் தாரணி. சரி, அப்படியே நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்கட விட்டா நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம். அப்படியே இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வளமையாக போடுற வீடியோவுக்கும் இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வீடியோ ஒன்று செய்ய போகிறோம். என்ன? எஸ். என்ன செய்ய போகிறீங்க? என்ன என்னம்மா? அப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு வித்தியாசமாக செய்கிறதா ஒரு பிளான் ஒன்று செய்கிறாங்க. அதுக்காண்டி பெரிய பிளான் எல்லாம் இல்லை, சும்மா ஒரு, அதாவது என்ன வீடியோன்னு சொன்னால் ஒரு ப்ராங்க் வீடியோ தானே. ஒரு ப்ராங்க் வீடியோ வந்து ரோசாயினி ஐடியா பண்ணி வச்சிருக்கு. இன்றைக்கு ரோசாயினிக்கு நல்ல கிளி விழுவதோ தெரியல. ஒரு நாளும் அப்படி நடந்ததும் இல்லை. அதான் ஒரு காலமும் நடந்தது இல்ல வெட்டிங் பண்ணினதுக்கு. என்ன இனி என்ன கட்டமோ தெரியல. இப்ப நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க, அதானே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அப்ப நீங்களும் யோசிப்பீங்க, என்னடா பிராங்க்னு சொல்றோம், என்ன 3 பேருமே இருக்கிறோம், வேற பிராங்க்னு சொல்லி நினைப்பீங்க. என்ன அப்ப நாங்க இன்னைக்கு யார பிராங்க் செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, எங்கட மாமியை தான் நாங்க பிராங்க் பண்ண போறோம். அதாவது ஜோவேலுடைய அம்மா. அம்மா அப்போ மாமியை தான் இன்றைக்கு நாங்கள் ப்ராங்க் செய்ய போகிறோம். அப்போ என்ன மாதிரி எப்படி நாங்கள் மாமியை ப்ராங்க் பண்ண போகிறோம்ட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அப்போ மாமியை ப்ராங்க் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ மாமியை வந்து பக்கத்துலேயும் இல்லை. அப்போ நாங்கள் மாமியை வந்து ஃபோன் விடாதான் கலைக்க போறோம். ஆனா உண்மையிலே அம்மாவோட போனுக்கு எடுத்தாலும் எப்பவுமே பிஸியா தான் இருக்கும். என்னன்னு சொன்னா அங்க தங்கச்சி தம்பி எல்லாருமே அம்மாவுக்கு சாப்பிடக்கூடிய நேரம் இல்லாமலுக்கு ஒரே கோல் வந்தபடிதான் எல்லாரும் எடுத்து விசாரிச்சு கொண்டு இருப்பினோம். அதை நினைக்கக்குள்ள ஒரு சந்தோஷம். சாப்பிட்டீங்களா ஒன்னீங்களான்னு சொல்லி அடிக்கடி கோல் வந்து கொண்டே இருக்கும். என்னன்னு சொன்னா, இப்ப எங்கட அம்மா இங்க வந்தாலே அப்படித்தான், இங்க வந்து பார்த்தாலே தெரியுமே. ஒரு ஆள் கதைச்சிட்டு வச்சோன்னா அடுத்த ஆள் கோல் எடுக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி சில நேரம் எனக்கு கோபம் வந்துடும். நான் சாப்பிடக்கலைன்னாலும் வச்சுட்டு சாப்பிடுவேன். 4 பேர் இருக்கக்குள்ள 4 பேரும் எடுத்து கதைப்பினான். நான் கூடுதலா கதைக்கிறது வந்து ஜஸ்டின் எடுப்பானோ, அதாவது மாமியிட கடைசி பிள்ளை ஜஸ்டின் எடுத்து கூடுதல் அடிக்கடி எடுத்து கதைக்கிறது. சரி, அப்ப நாங்க மாமிக்கு கோல் பண்ணி என்ன கதைக்கிறோன்னு பாப்போம். கோல் எடுப்போம், கோல் போகுதாண்டு பாப்போம். அதுதான் மாமி மருமகளும் என்ன பாடோ எனக்குண்டா தெரியல. ஆனா என்ன நடக்க போகுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்குள்ள நான் பொறுப்பு இல்லை. சொல்லக்கூடாது அம்மா அப்படி கதைச்சிட்டா இப்படி கதைச்சிட்டான்னு சொல்லி. நீங்க தான் சாட்சியா? சரியா? அது பிரச்சனை இல்ல. சொல்லி சொன்னா எல்லாத்தையும் சகிச்சு கொண்டுதான் இருக்கணும், ஒன்னும் செய்யலாது. நன்மையா கதைச்சாலும் ஏற்றுக்கொள்ளணும், தீமையா கதைச்சாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா உண்மையிலே எங்கட அம்மா வந்து அப்படி மாமி அப்பதான் சண்டை பிடிக்கிற மாமி மாதிரி எனக்கும் தெரியும். அவ என்ன சொல்றா பேச்சு விழான்னு எனக்கு வடிவாவே தெரியும். வேண்டாம் அப்படியா நாளும் இல்ல. அவ எடுத்துக்கொண்டா வெங்கல் எடுத்துக்கொண்டா அப்படி நாங்க அப்படி சாப்பிடணும் பேசி விட்டுருவோம். ஆனா அவ பொறுத்தல அவ பேசவே மாட்டா. ரெண்டே கட்டத்துல என்ன செய்யலான்னு பாப்போம். அது ஒரு பிடிச்ச விஷயம். அதுதான் ஆசையா விருப்பம். அடுத்தது என்ன நடக்குன்னு பாப்போம். திடீர்னு கோல் போகுது. அம்மா லேசில் கோல் போனாலும் எடுக்க மாட்டேன்னா என்ன காரணம்னா, அம்மா தனியை தான் அப்போ மாறி மாறி சுற்றி வேலையில் செய்து கொண்டிருப்பினோம். என்ன கோல் எடுத்தேன்னா எத்தனை ரிங் பண்ணது எடுக்கிறீங்க இல்லே? பிஸியா? உடுப்ப கலவி கொண்டிருக்கீங்களா? ஏன் கோல் எடுத்த மிளங்க இல்லையா? இப்போ நான் நினச்சேன் நீங்கள் எதுவும் பிஸியாக இருக்கீங்க, பலாரங்களாரங்கள் எதுவும் சுடுறீங்களோ தெரியல. அப்படி நீங்கள கொண்டு வரது அதுதானே.
அப்பா வந்துட்டாரோ? அப்ப என்ன உடுப்பெல்லாம் துவைச்சிட்டீங்களா? அப்ப புள்ள உடுப்பெல்லாம் துவைச்சிட்டீங்களோ? அப்ப என்ன சாப்பிட்டீங்களா? மழையாங்கால என்ன விஷயமா என்னன்னு சொல்றேன்னு தெரியாம கிடாக்கு. என்ன சொல்ல அந்த பிள்ளையும் சொல்லுதும் இல்லை, நான் என்னன்னு சொல்றேன்னு தெரியல. என்ன அப்புறம் சொல்ல அப்புறம் நீங்க கத்துறீங்களோ பேசுறீங்களோ தெரியல என்று கவனம் இல்லாமலா இருக்கிற. அப்படி இப்படி நீங்க பேசுவீங்களோ தெரியல என்று பயமா கிடாக்கு. அதிர்ச்சி வந்துடும் போலையா? நான் ரொசானிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுங்க, கேளுங்க என்னன்னு. மாமி என்ன செய்றீங்க? எனக்கு உங்களுக்கு என்னண்டா மாமி, உங்களுக்கு என்னண்டா சொல்றேன்னு தெரியாம கிடக்குது. கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை விட எனக்கு நெஞ்சு கடிக்கணும் நிக்குது. கடவுளே சிஸ் என்னண்டா மாமி, நான் நீங்க இந்த கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் சாரி இருந்தா நீங்க தைக்கிறதுக்கு அதுல அந்த ஜேஆர்எம்ல எடுத்தீங்க, பர்த்டே எடுத்தீங்க சாரி, அந்த பிளவுஸ் தச்சிட்டேன். அது அந்த பிளவுஸ் தான் முதல் தைச்சேன் நான். அப்ப நீங்க இப்ப கடைசியா இப்ப டெல்லியில இப்ப கிட்டடியில வந்து எடுத்தீங்க அந்த சாரி. ஓ மாமி, அப்ப அந்த சாரியை வந்து நீங்க பட்டிக்கலான வச்ச, நீங்க அப்படியே தந்த நீங்க பட்டிக்க வச்சபடி. அப்ப நானும் மண்டு சரி நீங்களும் அழகு பிளவுஸ் கொடுத்து விட தானே, அப்ப எடுத்து வச்சுட்டு சரி பிளவுஸ் தர விட்டு வெட்டுவம்மான்னுட்டு நான் வெளி அம்மாவோட ரூம்ல பிளாட்ல வச்சேன் நான். அப்ப பிளாட்ல வைக்க மாமி அந்த வீட்டை எலிக்கோதாரி செய்த வேலை அப்படி எலிக்க எல்லாம் நறுக்கிட்டு மாமி கூட. முக்கியம் அந்த முகாதார சைட் இருக்குல்ல, அதான் முகாதார சைட் இருக்குல்ல மாமி. ஓ அதைத்தான் மாமி அப்படியே அந்த அரிச்சிட்டு அப்படியே. அதுதான் என்ன செய்யறேன்னு தெரியாம கிடாக்கு. ஐயோ அதான் மாமி, நான் ஒரு கொஞ்சம் எதிர்பார்க்கல. சாரிய விரிக்கிறேன் மாமி, அது அந்த சாரி வந்து அந்த மெல்லிய சாரி தானே, அது அப்படியே அந்த அது மெல்லின்ற இதெல்லாம் பல்லெல்லாம் பட்டு அப்படியே கீறி அப்படியே இதா போயிட்டுது. என்ன மாமி இது அண்டை எடுத்து வச்சிருக்கலாம். இது இந்த பிள்ளையும் அப்படி அதில் வச்சுட்டு விட்டுட்டு எலி வரும். இவ்வளோ நாளும் இறங்கி இங்கால பக்கம் வந்து ஒன்றையும் வெட்டினதும் இல்லை, எலி வாரதும் இல்லை. அண்டு உங்களோட புதுச்சாரியே இல்லை தேடி வந்து வெட்டிட்டு போயிட்டு. இல்ல எலி வாரது இல்லன்னு இல்ல, எலி நிக்குதுதான். எலி இருக்குதான். ஓ இவ்வளவு நாள் மாமி பீரோக்கெல்லாம் இருந்தது. அப்ப நான் சரி நீங்க அளவு பிளவுஸ் கொடுத்து விடுவீங்க, அப்ப சரி என்ன படியில எடுத்து வச்சிடும். அப்ப நீங்க அந்தாண்ட அளவு பிளவுஸ் கொடுத்து விடையில சரி. அப்ப அடுத்த நாள் தைக்கிறது தானே, அப்ப நான் பிளாட்ல வச்சுட்டேன் கிடா கட்டுமண்டு. அது பார்த்து அப்புறம் எடுத்து பாக்குறேன். இன்றைக்கு தான் மாமி எடுத்து பார்த்தேன். அது கடவுளை பார்க்கவே எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம போயிட்டுது. அதான் மாமி எனக்கு என்ன செய்யறேன்னு சொல்றேன்னு தெரியாம கிடக்கு. அதுதான் நீங்க இப்ப எனக்கு என்னடா நீங்களும் வந்து அதை வந்து ஆசையை அடுத்த நீங்க அந்த சாரியை விட இதைத்தான் மெயினா விரும்பி நாங்களும் அடுத்த செலக்ட் பண்ணி அது இப்படி என்று சொல்ல எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம கிடச்சு. அதோட இது ஆசைப்பட்டு எடுத்தது தானே. அதுதான் எனக்கு கவலையா கிடக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது. அதோட அது இப்ப கிறிஸ்துமஸுக்காக முதல்ல வந்த மாடல் சாரி. அதுதான் இப்ப கடைசியா வந்த மாடல் அதுதான் சாரி.
கடைசியா வந்த மாடல் அதோட ஃபர்ஸ்டா நாங்களாம் போய் எடுத்தது முதல்ல. அது அம்மா விருப்பப்பட்ட கலர். ஐயா என்னடா மாமி நான் புதுசா எடுத்து தந்துருவேன் மாமி, என்னட்டையும் காசும் இல்லை, நானும் இன்னும் கிறிஸ்மஸ் கொடுப்பு எடுக்கலாடி புதுசா கூட எடுத்து தந்துருவேன், எனக்கு என்ன செய்யறேன்டே தெரியாம கிடக்குமே. சரியான கவலையாக அதான் அக்காட்டையும் சொல்லி கொடுங்க, அக்கா என்ன அக்கா செய்யறேன்னு சொல்லி. இந்த அக்காவும் நிக்குது. மாமி என்ன மாமி இப்படி நடந்துச்சு? எனக்கு சரியான கவலையா போச்சு. சாரியை பார்க்க மாமி கண்ணால பார்க்கல. அது எல்லா இடமும் பேஸ்மெண்ட் நார்மலா இல்லை சொல்லினோம். நான் பார்க்குறோம் அப்படி ஓட்டியா கிடக்கு எல்லா இடம் விரிக்க பார்க்கல. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து இப்படி கட்ட மாட்டீங்க, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. சாரி அது உண்மை, எங்கள அம்புல உண்மைதான். சரி அழுகாத குறையில பார்த்துட்டு காட்டுக்குது. எனக்கு கிளம்ப மாமி எவ்வளோ ஆசைப்பட்டு எடுத்தவா இப்படியா போயிட்டுதுன்னு சொல்லி உண்மையில இப்ப திருப்பி போய் எடுக்க போனாலும் மாமி அந்த சாரி இருக்கும் போது இருக்காது. அதை என்ன சொல்லுங்க, வந்தது ஒரு 6 கலர் தானே, அப்ப அது போயிருக்கும். நான் இன்றைக்கும் கடைக்கு போய் பார்த்து நான் அந்த ஒரு பிள்ளைய கூட்டி கொண்டு போனேன் கடைக்கு. அப்ப அந்த பார்த்தோன்னா அந்த சாரியே இல்லை மாமி, எல்லாம் பில் பட்டு போயிட்டுது. அனியா நல்ல வடிவான சாரி. நீங்கள் என்ன செய்திருக்கலாம் சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன நீங்க என்ன செய்யணும், முதலையை வெட்டி உடனே வேண்டி கொண்டு போயிருக்கலாம். சாரிய வச்சுட்டு போயிட்டீங்க. அது உண்மைதானோ? என்ன மாமி செய்ய போறீங்க? சரியான கவலையாகிற சாரியண்டா கண் கொடுத்து பார்க்கலாமே இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான எலி வெட்டி வெட்டி வச்சிருக்குது. அந்த மெல்லிய துணி தானே. அது பொட்டிய கலட்டிட்டு ஆக்கள் கலட்டின மாதிரி பொட்டியெல்லாம் கலட்டிட்டு அப்படி வெளியில விரும்பாக்குறாக்கு. அது இப்ப இருக்கிற எலிகள் போத்தல் மூடியே எதிராக்குது. ஆனா அம்மா அது இப்ப இருக்கிற எலிகள் போத்தல் மூடியலே திறக்குதானே, மூடியலை திறந்தே உள்ளுக்கு கிடக்குறதுல எடுத்து சாப்பிட்டு போகுது. அப்ப இது என்ன, இது வெறும் மட்டை தானே. கவலைப்படுறீங்களோ? என்ன உங்களோட கவலை இல்லாம இருக்குமா? என்ன செய்றீங்க? என்ன செய்யறது? என்ன பேச இல்லாது நீ அந்த பிள்ளை ரொசானியை நீங்க பேச இல்லாத திரும்ப. ஐயோ நீங்க பேசினாலும் பரவாயில்ல, என்னதான் செய்யறது? ரொசானி லாம்பிள்ள அது என்ன லாம்புல. என்ன சத்தத்தை காணலே? வேலை செய்யறீங்களோ? சரியா, ஒன்றும் யோசிக்காதீங்க. என்ன செய்யறது? இருக்கிற சாரியை பார்த்து காட்டுங்க. என்ன நட்டாரே புதுசா கட்டும். உங்களுக்கு நக்கலாகிறாக்கு. சரி, இன்னொரு 22 3 நாள் தானே இருக்கு. இன்னொருக்கா வாங்க, பார்த்து புது சாரி எடுப்போம். அதில் அந்த கலர் இருக்கா? அதுதான் விருப்பப்பட்ட. சரி, என்ன சரி கவலைப்படாங்க. அதே மாதிரி சாரிகள் இருக்குன்னு தானே பார்த்து எடுப்போம். என்ன யோசிக்கிறீங்களோ அப்படி நடந்துட்டேன்னு சொல்லி? இந்த வழியெல்லாம் பேசி தள்ளிவிங்கன்னு பார்த்தேன்னா நீங்க என்ன? நான் அப்போ நான் சொன்னேன், அம்மா இப்படி சொல்ல, நீ பயப்படாம சொல்லு, பிரச்சனை இல்லை, அம்மா பேச மாட்டேனா.
அப்படின்னு தான் சொன்னேன் நான் ரொசாயனி சொல்ல பயந்து கொண்டு இருந்துச்சு. இல்லை பேசுறீங்க நம்ம தெரியல அப்படி இப்படியாண்டு எனக்கு சொல்லவே ஒரு மாதிரி கிடந்தது. நீங்கள் பேசுகிறீங்களோ தெரியல, உனக்கு என்ன அக்கறை இல்லையா, நீ கவனமாக எடுத்து வைக்கிற இல்லையா, நீ என்ன அப்படி இப்படி செய்ய நீ சொல்கிற நீ என்னப்போ எனக்கே பேச்சு விடுமென்று சொல்லி தான் நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். சரி அதை ஒன்றும் யோசிக்காங்க, அப்படி ஒன்றும் நடக்கவும் இல்லை. பேசியிருந்தா என்ன செய்யிருக்கிற, நாங்க சந்தோஷமா தான் ஏற்றுக்கொண்டிருக்கோம். நீங்க பேச மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தானே. மாமி நம்பிட்டீங்கன்னு நீங்கள் நம்பிட்டீங்கல்லானே. மனதில் அப்படின்னு இன்னொரு உள்ளங்களா இருக்கா. அதான் நான் ரசாயனி சொன்னான், மாமி வந்து வேற யாக்களை போல இல்ல, மருமகளை அப்படி எல்லாம் பேச மாட்டா என்று நான் ஏற்கனவே ரசாயனி சொல்லிட்டேன். மாமிய நீங்க சோதிச்சு பாக்குறீங்களா, ஆனா மாமியோ கடைசி மட்டும் அந்த தன்னை இதை விட்டு விலக மாட்டா என்று சொல்லி சொன்னேன். இப்படி ஒரு மாமி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோம். இந்த இடத்துல எங்கேயோ போயிட்டீங்க. என்ன புதுசு சாரி உடுப்புகள் என்ன இருக்கு, எங்கட மனசு நல்லதா இருந்தா சரி. அதுதான் சரி. ஒருக்கா எடுத்து ஒருக்கா இந்த விஷயத்த ஒருக்கா சொல்லி பாப்போம். அம்மா என்ன சொல்றா செய்து பாப்பா மாமிய வச்சு சொல்லித்தான் நாங்க செய்தனாங்க. ஆனா உண்மையிலே இதை பாக்குற நீங்க உண்மையிலேயே அம்மாவுக்கு இப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிக்கலாம். ஆனால் அம்மா அப்படி கதைக்க மாட்டா, அப்படி பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது ஒரு அம்மா தானே. மெட்டாக்கள் சொன்னா உண்மையிலே இந்த விஷயங்கள் செய்ய இயலாது, கதைக்க இயலாது. காது கொடுத்து சில கதைகள் காது கொடுத்து கேட்க இயலாது. அப்ப அம்மாண்ட ரீதியில நாங்க சின்ன ஒரு அம்மாவுக்கு ஒரு ஃப்ராங்க் ஒன்று செய்வோம்னு சொல்லித்தான் நாங்க இதை செய்த. நாங்க என்னம்மா என்னண்டு எலி உண்மையில அதோட அது நல்ல வடிவான சாரி இல்லை. அப்புறம் நாங்கள் அதுல எலியல் கடிக்கிறதுக்கு நாங்க கீழே வைப்போமா. சரியம்மா. அப்ப ஒரு ஃப்ராங்க் ஒன்று செய்யறதுக்காக தான் சும்மா எடுத்த நான். இரவுக்கு வீடியோ வரும் பாருங்களேன் நீங்க கதைச்சத. நல்ல உள்ள மாமியாரும் இருக்கிறான்றத பற்றி ஒரு மாமி இருக்குன்னு சொல்லி பாக்கட்டும். அது கவலை வரும் தானே. இப்படி ஆசைக்கு பட்டு இப்படி நடந்துட்டேன்னு சொன்னா கவலை ஒன்று வரும் தானே. அதோட கிறிஸ்துமஸ் கிட்ட வந்தோன்றிருக்கு, நீ புது சாரிகளும் எடுத்து தைக்கவும் இல்லாது, கையில காசு எழுந்து இருக்காது. எவ்வளவு பிரச்சனை இல்லை, எவ்வளவு யோசிக்கவும். சரி அதான் நம்ம ஒரு ஃப்ராங்க் ஒன்று செய்யறதுக்காக தான் எடுத்தேன் நான். அவ கதைச்ச வயன் அப்படி. உண்மையிலே கொடுத்து வச்சால் தான் மாமி. உண்மைதானோ, நல்ல உள்ளங்கள். சரியம்மா, நான் புற எடுக்கிறேன், வைக்கிறேன். சரியோ. ஓ ஆனா உண்மையாவே மாமி நாங்க சொன்னதை முழுமையா நம்பிட்டேன். ஆனா என்ன செய்யறது, ஒரு கவலை கொண்டு இருந்ததுதான் மாமி அதை வெளிக்காட்டே இல்ல. இதுல நீங்க பாத்துருப்பீங்க. உண்மையா சில பேர் சொன்னா எவ்வளவு பேச்சு பேசுறேன், நான் உனக்கு அவ்வளவு கவனம் இல்லையோ, நான் உன் நம்பிட்டேன் அப்படி இப்படி கொண்டு எவ்வளவு காய்ச்சிருப்பினோம். நீங்க பாத்துருப்பீங்க. மாமி உண்மையாவே ஒண்ணுமே சொல்ல இல்ல பெருசாண்டு, ஒருத்தருக்கும் பேசவும் இல்ல.
என்ன அவ ஒரு கவலை தான். ஐயோ புதுச்சாரியே நாங்க ஆசைப்பட்டு எடுத்துட்டேன்னு ஒரு ஆசை யாருக்கு இல்ல அந்த ஒரு ஆசை. அது மாதிரி மாமி உண்மையாவே பெருசான கோவப்படலாம் சொல்லுவேன். கோவப்படவே இல்ல. இதே நேரத்துக்கு வேற ஒரு மாமியாரா இருந்திருந்தா சொல்ல தேவையில்லை, கேட்க தேவையில்லை, அவ்வளவுக்கு மோசமா இருந்திருக்கு. இதான் சாட்டன்னு கொட்டி தீத்திட்டு. ஆனா உண்மையிலேயே மாமிங்க நாங்களும் பாராட்டக்கூடிய விஷயம் இந்த நேரத்துல. ஒன்னாலும் அப்படி கோவப்பட்டு அம்மா கதைக்க மாட்டேன். நாங்கள் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தோம் தானே, மாமி பேசக்கூடிய மாமியும் இல்ல, ஒரு கண்டைக்கு ஒருக்கா பாப்போம் தானே நாங்க உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கேற்ற மாதிரி மாமியும் எங்களை ஒண்ணுமே கதைக்கல. சரி அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ வந்து சும்மா ஒரு இதா எடுத்துனாங்க. என்ன சும்மா ஒரு ஜோக்கா செய்வோம்னு சொல்லி ஒரு பிராங்க் ஒன்று செய்வோம்னு சொல்லி அப்ப நாங்கள் மாமியோட வந்து கதைச்சதை முடிச்சுட்டோம். சரி அப்ப இது நாங்க வந்து வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோம். ஓகே, எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.